நல்ல எடை போட தெரிஞ்சவங்க, நல்ல கணக்கு போட தெரிஞ்சவங்க, நல்ல ஒரு சுறுசுறுப்பான மனநிலை கொண்டவங்க, அதே மாதிரி நல்ல ஒரு ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படக்கூடியவங்க அப்படின்லாம் இந்த ராசிக்காரங்கள சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப இயற்கையை அதிகம் நேசிக்கக்கூடியவங்க, வெளியில் போகிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பிடித்தமான ஒரு நபர்கள் அப்படின்னா இந்த துளாராசி நபர்களை சொல்லலாம். எப்பவுமே எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்க, சமரசம் செய்கிறதெல்லாம் இவங்களுக்கு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப இனிமையாக பேசி சமரசம் செய்யக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் என்பதனால கலையில், இசையில், இயற்கையை நேசிக்கிறது இதெல்லாம் இயல்பாகவே இந்த துளாராசி என்பவர்கிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும், சந்திர கிரகணம் என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அல்லது பக்கத்தில் இருக்கிற வேறு ஜோதிடர்கிட்ட கூட கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பெரும்பாலான நபர்கள் ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருந்தீங்க. அதற்காக இந்த நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நல்ல ஒரு தெளிவான ஆன்சர் கிடைக்கும். இந்த துளாராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு. சரி, அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சி என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நவ கிரகங்களில் ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரு கிரகம் அப்படின்னா இந்த சனி பகவான் தான். நீதிமான், நம்ம செய்கிற கர்ம வினைக்கு ஏற்ப பலன்களை அள்ளி வாரி வழங்கக்கூடியவர். இவர் இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து விலகி மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அதாவது தன்னுடைய சொந்த ராசியிலிருந்து விலகி குரு பகவானுடைய ராசிக்கு மாற இருக்கிறார். இதனால் என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய துளாராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க, என்னென்ன நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். இந்த துளாராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்ட கிரக அமைப்பு நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான். ஏன்னா ருண ரோக சத்ருஸ்தானத்தில் எதிரிகள் விலகக்கூடிய ஒரு இடத்துல நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது நடந்திருக்கு. அதனால் சத்ருஸ்தானம் அப்படிங்கிறது எதிரிகள் விலகக்கூடிய ஒரு இடம். அதனால் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் எதிராக யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்கள விட்டு விலகுவாங்க. கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையிறதுனால பொருளாதாரத்திலேயே நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த துளாராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வருகின்ற நாட்களில் சந்திர கிரகணமும் ஏற்பட போகுது. இதனால் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாசி மாதம் 19ஆம் தேதி 3/3/2026 அன்று சந்திர கிரகணம் நடைபெறும் போது இதனால் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியாவில் ஒரு சில இடங்களில் தான் தெரியும். இந்த துளாராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இந்த சந்திர கிரகணம் ஏற்பட போகுது. தொழில் ஸ்தானத்தோட அதிபதி சந்திரனாக வர்றதுனால நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இந்த சந்திர கிரகணம் ஏற்படுறதுனால ஒரு சில சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரும். தொழில் தொடர்பாக கொஞ்சம் ஆர்வம் குறையிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் முடிந்தால் ஒரு முறை திருநள்ளாறு போய் அந்த சனீஸ்வர பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க. ஏன்னா சந்திர கிரகண காலம் உங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சலை கொடுக்கும். தொழில் ஸ்தானம் 11ஆம் இடமாக சந்திர கிரகணம் ஏற்படுறதுனால ஒரு சிலருக்கு தொழிலில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரலாம். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் ஒரு முறை நீங்கள் திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானை வழிபட்டுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா பிரச்சனை கொஞ்சம் பெருசாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். குடும்பத்துக்குள்ளேயே கூட கொஞ்சம் மந்தமான நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மனதில் கொஞ்சம் உற்சாகமாக தெளிவாக கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிக்கக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா
மனதில் ஒரு விதமான குழப்பம் இருக்கிறதுனால சின்ன சின்ன இடைஞ்சல்கள் தேவையில்லாத கோவப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். காதல் விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கால்நடை வளர்ப்பு, விவசாயம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக இந்த தொந்தரவுகள் கொஞ்சம் சரியாகணும் அப்படின்னா ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. அதுவும் கரெக்டான டைமில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கிணறு விடுறது, போர்வெல் போடுறது இதெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். தாய்வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தாய்வழி உறவுகள் மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்லது நடக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அவங்க மூலிமா சின்ன சின்ன இடைஞ்சல்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அவங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு. ஏன்னா அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லும்போது 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு இந்த கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டத்தை நீங்கள் அது பெரும்பாலும் விரும்பக்கூடியவங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. பங்கு சந்தையில் கூட ஏற்கனவே முதலீடை போட்டு நிறைய நஷ்டங்களை சந்திச்சிருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை மூலிமா நல்ல ஆதாயம் கிடைக்கும். அதுவும் பல மடங்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசாங்கம் மூலிமா சில அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக அரசாங்க வேலைக்காக ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அலுவலகத்தில் பணி சுமை கொஞ்சம் அதிகமானாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தோடு ரொம்ப நாளாக குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டுருந்துருப்பீங்க. அது கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் நீண்ட நாளாக போட்ட அந்த பிளான் இந்த காலகட்டத்தில் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாள் பிரார்த்தனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தோடு போய் வழிபட்டுட்டு வர்றது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். வெளியூர் பயணங்கள் கொஞ்சம் அலைச்சலாக இருந்தாலும் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்ப விஷயங்களை மட்டும் அடுத்தவங்ககிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்க வேண்டாம். ஏன்னா அடுத்தவங்க ஆலோசனை சொல்லுவாங்க, இது நல்லது கெட்டது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆலோசனை சொல்லுவாங்க. அதனால் முடிந்த அளவுக்கு குடும்ப ரகசியங்களை வெளிநபர்கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில். அது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனையை கொடுக்கும். அதே போல் விலை உயர்ந்த பொருள் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா அது யாருக்கும் இரவலாவோ அல்லது தானமாகவோ இந்த காலகட்டத்தில் கொடுக்கறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா விலை உயர்ந்த ஆபரணங்கள், பொன்பொருள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா திரும்ப வர்றதுக்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் குறைவு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, வாழ்க்கை எப்படி இருக்குது, என்ன பண்ணனா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமுமே லலிதா சகஸ்கரநாமத்தை வாங்கி படிச்சுட்டு வாங்க. முடிந்தால் பூஜை அறையில் வைத்து இதை தினமுமே படிங்க அல்லது ஃபோனில் போட்டு கூட கேளுங்க. அது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். முடிந்தால் வெள்ளிக்கிழமை தவறாமல் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன். அதனால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. அப்படி மகாலட்சுமி தாயாரை வழிபடும் போது ஒரு தாமரை மலர் எடுத்துகிட்டு போய் அந்த அம்மாளுக்கு சாட்டிட்டு வழிபட்டுடுவாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். துலா ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. வேலைப்பள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயங்கள் கிடைக்கும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆரோக்கிய ரீதியாக இருந்த அந்த சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். வருமானத்தில் எதெல்லாம் நெருக்கடியாகவும் பிரச்சனையாகவும் இருந்ததோ அது சரியாகும். குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனை இருந்ததில்ல, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சரியாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வருகின்ற செவ்வாய்க்கிழமை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிதானமாக அணுகிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. பணவரவு சிறப்பாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். வேலையில் ஒரு சில போராட்டங்கள், ஒரு சில வேலைப்பளு அதிகமாக இருந்திருக்கும், ஒரு சிலருக்கு போதுமான ஆதாயம் கிடைக்காம இருந்திருக்கும். அதெல்லாம் இனி வருகின்ற நாட்களில் மாறும். குடும்ப சொத்துக்குள்ளே இருந்த பிரச்சனை கூட ஒரு முடிவுக்கு வரும். பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் அவசரம் காட்டாமல் பொறுமையாக
பொறுமையாக இருக்கிறது நல்லது. விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராமல் இடமாற்றமோ வியாபாரத்தில் சின்ன சின்ன முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளாக கிடைக்காம இருந்த ஒரு பொருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து, உங்களுடைய பேருக்குன்னு தனி ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். அவசரம் காட்டக்கூடாது. அவசரம் காட்டினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கெடுதலாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு நிதானமாக இருங்க. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க வெள்ளிக்கிழமையில் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.